குரு வணக்கத்துடன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புவியியல்ல பாறை மற்றும் மண் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பாறைகள் நம்ம எல்லாருமே பாறைகள் பார்த்துருப்போம். நம்ம எங்கேயோ போகும்போது, வெளியூர்களுக்கு போகும்போதா இருக்கட்டும் சரி, நம்ம ஊர்லேயே அவுட்டரில் போகும்போதா இருக்கட்டும், பாறைகள் எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். மண் நம்ம வீடு வாசலை தாண்டினாலே மண் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ரைட். அப்போ மண் எத்தனை வகையான மண் இருக்கும். அதே போல் பாறைகள்லேயே எவ்வளோ பாறைகள் இருக்கு இல்லையா? எல்லா பாறைகளுமே ஒரே மாதிரியா இருக்கா? இல்லை. அதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டே பை டே படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படிவு பாறைகள். சரியா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாறைகள் ஜஸ்ட் ஒரு கோத்ரு பண்ணிடலாமா? பாறைகள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல தீப்பாறைகளை பற்றி நல்லா ஃபுல்லாக படித்தாச்சு. வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள். இன்னையோட கிளாஸ்ல படிவுப்பாறைகள். படிவுப்பாறைகள்ல உயிரின படிவுப்பாறைகள், பௌதீக படிவுப்பாறைகள் அண்ட் ரசாயன படிவுப்பாறைகள். இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து லாஸ்டா உருமாறிய பாறைகள். அது எப்படி உருமாறிய பாறைகள்னா வெப்ப உருமாறிய பாறைகள் அண்ட் இயக்க உருமாறிய பாறைகள். ஓகேவா? பார்க்கலாமா? படிவுப்பாறைகள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா செடிமெண்டரின்னு சொல்றாங்க. இந்த செடிமெண்ட்ரின்றது லத்தீன்ல இருந்து எடுக்கிறாங்க. செடிமெண்டம் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து எடுத்ததுதான் இந்த செடிமெண்டரி. இதனோட பொருள் படிய வைத்தல். படிய வைத்தல்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்குள்ளே ஏதோ ஒன்று போடுறீங்க, ஏதாவது ஜீனி இல்லை வாட் எவர் இட் இஸ், அது கீழே உள்ள பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். நிறைய அளவுக்கு அதிகமாக போடும் போது அது படிகள் மாதிரி என்ன செஞ்சிடும், அதோட கரையும் தன்மையை மீறி போகும்போது அது படிவமாக கீழே இருக்கும். ரைட். படிய வைத்தல். சரியா? இந்த படிவுப்பாறைகள் அரிப்பு காரணிகளால், அரிப்பு காரணினா எதை சொல்றாங்கன்னா காற்று சொல்றாங்க, நீர் சொல்றாங்க, பனி ஆறுகள் சொல்றாங்க. ஓகேவா? இதனாலலாம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா பாறையை அரிக்க ஆரம்பிச்சிடும். காற்று அரிக்குமா கேட்டால் கண்டிப்பா. காற்று, நீர், ஆறுகள், இந்த பனி ஆறுகள்லாம் உருகி போகும்போது அதோட என்னன்னால அப்படியே பாறைகள் அரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா அதிக வெப்பம் அழுத்தம்லாம் அதில் என்ன செய்யும், படதானே செய்யும். நிறைய வெயில் பயங்கர ஹீட் ஆகும் போது வெப்ப அளவுக்கு அதிகமாக வெளிப்படும் போது அதனால பாறைகள் என்ன செய்யும், பாதிக்கப்பட தான் செய்யும். தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக ஆறு பாயும் போது அதனாலையும் பாறைகள் என்ன செய்யும், அடிச்சுட்டு போகப்படும். அந்தளோட இதனாலையுமே என்ன பண்ணும், அரிக்கப்படும். இது இப்படி அரிக்கப்படுற பாறைகள் வெப்ப அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகி அப்படியே இந்த படிவுப்பாறைகள் என்ன செய்யுது, உருவாகிறது. இந்த படிவுப்பாறைகள் பல அடுக்குகளாக அதில் இருக்கு. இது வெவ்வேறு காலகட்டத்தில் படிய வைக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த படிவுப்பாறையாக மாறுது. சரியா? ஓகேவா? பல படிநிலைகளை கொண்டிருப்பதால் இவை அடுக்கு பாறைகள்னு சொல்றாங்க. நம்ம படிச்சோம் இல்லையா, பல அடுக்குகள் இருக்கு இதுல அப்படின்றனால இதை என்ன சொல்றாங்கன்னா அடுக்கு பாறைகள்னு சொல்றாங்க. சரியா? இது படிவுப்பாறைகள் நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரம் இந்த படிவுப்பாறை தான். எது எது உருவாகிறதுக்கு முக்கிய ஆதாரமா இருக்கு? நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு. படிவுப்பாறையோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, படிவுப்பாறை நம்ம பார்த்தாச்சு. பல அடுக்கு கொண்டது, படிகங்களற்ற பாறைகளாக உள்ளது. ரெண்டாவது என்னது, படிகங்களற்ற பாறைகளாக உள்ளது. இப்பாறைகள்ல உயிரின படிமங்கள் உள்ளன. உயிரின படிமங்கள் உள்ளன. இந்த பாறைகள் மென்மைத்தன்மை உடையதால இவ என்ன சொல்றதுன்னா எளிதா அரிப்புக்கு உட்படுகிறது. இந்த காற்று, நீர் படிச்சோம் இல்லையா, பனியாறு இதனால என்ன செய்யுது, அரிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம்ல. இது மென்தன்மையா இருக்கு இந்த பாறைகள். சரியா? ஓகேவா? இதோட உலகின் மிக பழமையான படிவுப்பாறை எங்க இருக்குன்னா கிரீன்லாந்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. கிரீன்லாந்து. ஓகேவா? இதோட வயது என்னன்னு பார்த்தோம்னா 3.9 பில்லியன் ஆண்டுகள். பில்லியன் கிடையாது, பில்லியன். எவ்வளோ ஏஜ்? 3.9 பில்லியன் ஆண்டுகள். எங்க இருக்கு? கிரீன்லாந்துல இருக்கு. படிவுப்பாறைகளோட வகையை பார்க்குறாங்க. இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. எதோட அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா படிவு இருக்கு இல்லையா, அதோட தன்மை எப்படி இருக்கு, அதோட படிய வைக்கும் செயல்முறைகள்,
படிவுகளின் மூல ஆதாரம். அது என்னென்னலாம் இருக்கு, அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. தன்மை, படிய வைக்கும் செயல்முறைகள் அண்ட் படிவுகளின் மூலாதாரம். இதுல 3 வகையான படிவுப்பாறைகள் இருக்கு. உயிரின படிவுப்பாறைகள், பௌதீக படிவுப்பாறைகள் அண்ட் ரசாயன படிவுப்பாறைகள். உயிரின படிவுப்பாறைகள்னா பார்த்தாலே தெரியுது, சொல்லும் போதே உயிரினம், அப்ப ஏதோ ஒரு உயிர் இனம் அப்படின்னு. சிதைக்கப்பட்ட விலங்கு தாவரோட படிவுகள் இறுகி தோன்றதா இந்த உயிரின படிவுப்பாறைகள். சரியா? இவை உயிரின படிமங்களால் ஆனது. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றாங்கன்னா சாக், பட்டுக்கல், டோலமைட், சுண்ணாம்பு பாறைகள். இவையெல்லாம் என்ன செய்யுது, உயிரின படிவுப்பாறைகள் மூலமா தோன்றியது. அடுத்து பௌதீக படிவுப்பாறைகள். இந்த படிவுப்பாறைகள் தீப்பாறைகள் உருமாறிய பாறைகள். தீப்பாறைகள் இருக்குல்ல, படிவுப்பாறையும் தீப்பாறைகளும் உருமாறிதான் இந்த பௌதீக படிவுப்பாறைகள் உருவாகுது. பௌதீக படிவுப்பாறைகள் எப்படி உருவாகுது, படிவுப்பாறையும் தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளாக சிதைந்து உருவாகிறது. இதுவுமே எது இயற்கை காரணி, ஆறு, காற்று, பனியாறு இதெல்லாம் அரிக்கப்பட்டு கடத்தப்பட்டு சாதகமான இடத்துல போய் அதுக்கு ஓவரா ஃப்ளோ ஆகி வந்துட்டே இருக்குல்லடா தண்ணிலாம். அப்படி அதுக்கு சாதகமான ஒரு இடத்துல போட்டு அந்த இதெல்லாம் படிய வைக்கிறாங்க. இதுவுமே நீண்ட காலத்துக்கு இறுகி அப்புறமே என்ன ஆகுதுன்னா பாறையா மாறுது. எக்ஸாம்பிள் மணற்பாறைகள், களிப்பாறைகள். தேர்ட் ஒன் ரசாயன படிவுப்பாறைகள். இந்த பாறைகள்ல கனிமங்கள் தான் இருக்கு. கனிமங்கள் நீரில கரைஞ்சு ரசாயன கலவையா என்ன செய்து மாறுது. எது, கனிமங்கள். சரியா? கனிமங்கள் நீரில கரைஞ்சு ரசாயன கலவையா மாறுது. இது ஆவியாக மூலமா என்ன செய்யுது, இந்த ரசாயன படிவுப்பாறைகள் உருவாகுது. இந்த பாறைகளை உப்புப்படர் பாறைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உப்புப்படர் பாறைகள் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஜிப்சம். எக்ஸாம்பிள் என்னது, ஜிப்சம். ஓகேவா? உருமாறிய பாறைகள். உருமாறிய பாறைகள் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம், வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் பார்த்தோம், படிச்சோம்ல அதானே. இதுல உருமாறிய பாறைகள்னா என்னன்னா மெட்டாபிற்குன்ற மெட்டாமார்பிக் என்ற வார்த்தை 2 கிரேக்க சொல்லால உருவாருது. மெட்டான்னு ஒரு வார்த்தை, அடுத்து மார்பா. சரி, அந்த 2 சேர்ந்துதான் மெட்டாமார்பிக்னு சொல்லியிருக்காங்க. மெட்டா, மார்பா 2 கிரேக்க சொல்லால உருவாகுது. மெட்டானா மாற்றம், மார்பானா வடிவம். மெட்டானா மாற்றம், மார்பானா வடிவம். அதிக அழுத்தமும் அதாவது என்ன சொல்றாங்க, ஓவர ப்ரெஷர் ஹையா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிக அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. இதுதான் லாஸ்ட்ல படிச்சோம், தீப்பாறைகளையும் படிவுப்பாறைகளையும் மாற்றம் அடைஞ்சுதான் உருவாகுதுன்னு. அதேதான் இதுவும். இதுல 2 காரணிகள் சொல்றாங்க. ஒண்ணு வெப்ப மாற்றம், 2வது இயக்க உருமாற்றம். வெப்ப உருமாற்றம் எப்படி ஏற்படுதுன்னா நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி கிளாஸ்ல. இந்த பாறை குழம்பு, பாறையோட ஆழத்துல இருந்து பாறை குழம்பு வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பாறை குழம்பு பாறைகள்ல ஊடுருவி செல்லும் பொழுது பாறை குழம்போட வெப்ப அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் அடைய வச்சுச்சுன்னா அது பேரு வெப்ப உருமாற்றம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த வெளியே வர்ற பாறை குழம்பு அந்த பாறை மேல படும்போது அது அதோட வெப்பத்தினால உருமாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது வெப்ப உருமாற்றம். அதே இது அது பாறை குழம்புல இருந்து வர்ற அந்த பாறையிலிருந்து வர்ற பாறை குழம்பு பாறை மேல படும்போது அதிக அழுத்தத்தினால அந்த பாறை உருமாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது இயக்க உருமாற்றம். அதாவது வெப்பத்தினால பாறையில சேஞ்ச் வந்துச்சுன்னா அது வெப்ப உருமாற்றம், அழுத்தத்தால பாறையில சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அது இயக்க உருமாற்றம். இந்தியாவிலையும் என்ன பண்றாங்க, தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, இயக்க உருமாற்றத்துல தாஜ்மஹால் உருமாறிய பாறையில் இருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் என்னது, இது உருமாறிய பாறை. சரியா? வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரியும் தானே, எங்க இருக்கு, ஆக்ரால இருக்கு. அப்படிதானே, ஆக்ரால இருக்கு. ஆக்ரால அது ஒயிட் மார்பிள்ஸ்ல கட்டியிருப்பாங்க. பயங்கர அழகா இருக்கும். எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைச்சுன்னா பாருங்க தாஜ்மஹால். ஓகேவா? அந்த ஒயிட் மார்பிள்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாங்க. எப்படி கட்டுனாங்கன்னு இன்ன வரைக்குமே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய டேட்டாஸ்லாம் அதை பத்தி இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எடுத்து என்ன செஞ்சுக்க பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.
இதையோட என்ன செய்யலாம், படிவு பாறைகள் வந்து நம்ம பார்த்தாச்சு, உருமாறிய பாறைகளும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்னோட பாறைகளோட சுழற்சியும் பாறையோட பயன்கள் முடிச்சிட்டோம்னா நம்ம பாறைகளோட டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து மண்ணை வந்து நம்ம என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். படிங்க, கண்டிப்பாக எல்லாருமே என்ன செய்யலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மார்க்குன்றதை தாண்டி நல்லா தெரிஞ்சு படித்தோம்னா இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு நம்மளோட தலைமுறைகளுக்கு யூஸ் ஆகும். படிப்பு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம், இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. படிப்பு மாதிரி ஒரு அழியாத செல்வம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ படிப்பு வந்து ரொம்ப வேல்யூபிள் ஒன்று. எப்பயுமே அது வந்து என்ன செய்யாது, அழிவே இல்லாத ஒரு விஷயம்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கல்வியை சூஸ் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.